உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இந்த இடத்துல வந்து எளிமையாக பயன்படுத்தக்கூடிய உரங்கள், பயிர் வளர்ச்சி உரங்கள், சரிங்களா? ஒரு 3 உரங்கள் மட்டும் டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். நம்ம இயற்கையாக அதை வந்து நம்ம வீட்டில் சிம்பிளாக தயார் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள், சரிங்களா? முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த அரிசி கழுவின தண்ணி, சரிங்களா? அந்த அரிசி கழுவின தண்ணி இருக்குது. அந்த அரிசி கழுவின தண்ணி என்ன பண்ணுங்கள், கீழே கொட்டிடாமல் அதை என்ன பண்ணுங்கள், அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டு 1 லிட்டர் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா கலக்கி 24 மணி நேரம் வச்சுருங்க, சரிங்களா? 24 மணி நேரம் வச்சதுக்கு பிறகு இந்த கலவை என்ன பண்ணலாம், நீங்கள் வீட்டுக்கு அந்த செடிகளுக்கு தெளிக்கிற தண்ணியில் 1 லிட்டருக்கு 100 ml, சரிங்களா? 50 ml கொடுக்கலாம். இது வந்து அந்த அளவு வந்து கம்மியாக இருக்கும். இல்லை 100 ml கொடுங்க. 100 ml கொடுந்து இதை நீங்கள் இந்த கலவை எப்போ தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிரினுடைய வளர்ச்சி எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தெளிக்கலாம், சரிங்களா? பயிரினுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் இது பண்ணும்போது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பால் கெட்டு போச்சு இல்லைங்களா, அந்த பால் கெட்டு போயிடும், அப்படி திரிஞ்சு போயிடும். அப்படின்னா தயிர் வந்து ரொம்ப புளிச்சு போயிடும். அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது, சரிங்களா? கீழே எடுத்து கொட்டுவோம். அந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுங்கள், தண்ணியில் டைலூட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ 50 ml பால் இருக்குது அப்படின்னா, 50 ml தயிர் இருக்குது கெட்டு போச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 லிட்டர் தண்ணி, சரிங்களா? ஒரு 5 லிட்டர் தண்ணியில் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே டைலூட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்கள், வேருக்கு ஊற்றுருங்க, சரிங்களா? இல்லை நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னா, எப்போ ஸ்ப்ரே பண்ணலாம், எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பூக்கிற தருணத்தில் இருக்கும் செடி, அதாவது பூக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா பூக்கிற ஒரு சின்ன கம்மியாக பூக்கள் வைக்கும், சரிங்களா? ஒன்று பூவே வைக்காமல் இருக்கும், இல்லை பூ கம்மியாக வச்சுருக்கோம். காய்க்கிற செடியாக இருந்தால் காய் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து கீழே அதிகமாக கொட்டுறதா இருக்கும், சரிங்களா? அந்த பூ வந்து அதிகமாக கொட்டிடும், காய் வைக்காமல் பிஞ்சு ஆகாமல் கொட்டும், சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், இந்த புளிச்சு போன தயிர் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி ஊற்றி 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போதும், சரிங்களா? 1 லிட்டருக்கு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு வடிகட்டிக்கோங்க. ஏன்னா நாசில் அடைச்சிக்கும். கலக்கி நல்லா கலக்கிட்டு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை செடியில் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறங்க. ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா 1 வாரத்துக்குள்ளே என்ன பண்ணால் புதுசாக பூக்கள் வைக்கும். ஏற்கனவே இருக்கிற பூ வந்து உடனே பிஞ்சாக மாறும், கொட்டாது. காய் வந்து நல்லா பார்த்திங்கன்னா திரட்சியாக வரும், சரிங்களா? இது வந்து இந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோல் இருக்கும். வாழைப்பழம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பழங்களை எல்லாத்தையுமே பயன்படுத்தி பண்ணலாம். நீங்கள் வாழைப்பழம் நான் வந்து சொல்கிறேன், இந்த வாழைப்பழ தோல் இருக்குது பார்த்திங்களா, இல்லை வாழைப்பழம் கெட்டு போச்சு, அந்த வாழைப்பழ தோலோ இல்லை வாழைப்பழம் கெட்டு போனதை என்ன பண்ணுங்கள், பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4 வாழைப்பழ தோலுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து ஒரு தோராயமான அளவு. இது 2 லிட்டர் தண்ணியில் ஒரு 4 வாழைப்பழ தோல், இல்லை 4 வாழைப்பழம் கெட்டு போச்சுன்னா 2 லிட்டர் தண்ணியில் போட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டு வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு குளிங்க. எடுத்து குலுக்கிட்டு வச்சுருங்க. கரெக்டாக 4 நாள் கழிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வாழைப்பழத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கரைஞ்சி அந்த தண்ணி முழுக்க கலந்துரும். அதற்கு பிறகு அதை என்ன பண்ணுங்கள், வடிகட்டி அதில் இருக்க அந்த தோல், அந்த கசடெல்லாம் எடுத்து போட்டுருங்க. தோலுடைய கழிவுலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டதுக்கு பிறகு அது நம்ம என்ன பண்ணுங்க, ஏற்கனவே 1 லிட்டருக்கு 1 ஸ்பூன் வெல்லம் சொன்னோம் இல்லைங்களா, வெல்லம், நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று, அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 1 லிட்டர் இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 லிட்டர் இருந்தால் 2 ஸ்பூன் வெல்லம் போட்டு திரும்ப நல்லா கலக்கி 24 மணி நேரம் வச்சுருங்க, சரிங்களா? வச்சுருந்ததுக்கு பிறகு இதை என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ரேவும் பண்ணலாம், வேர்லேயும் கொடுக்கலாம், சரிங்களா? இந்த வாழைப்பழ கரைசல் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளை நிறையா வைக்கணும், செடி வந்து அப்படியே சின்னதாகவே இருக்குது, வச்ச மாதிரியே இருக்குது, பக்க கிளைகள் நிறையா வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், இதை வந்து தண்ணியில் 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்கள், டைல்யூட் பண்ணி, சரிங்களா? தண்ணியில் வேரில் கொடுத்தீங்க அப்படின்னா பக்க கிளைகள் நிறையா வரும்.
சரிங்களா? இந்த 3 உரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது தேவைக்கு மட்டும் இந்த உரங்களை தயார் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க வேணாம். இந்த உரங்கள் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் தான் இருக்கும். அது தாண்டிச்சுன்னா என்னன்னா பாக்டீரியாக்கள் உள்ளே வரும். ஏன்னா நம்ம திறந்து காற்று உள்ளே போகிறதுனால இந்த பாக்டீரியாக்கள் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் உள்ளே வந்துடும். அதனால் அந்த உரங்களை என்ன பண்ணணும், தேவைக்கு உற்பத்தி செய்து அதை உடனே பயன்படுத்தி முடிச்சிடுங்க. மீதம் எடுத்து வைக்க வேணாம். சரிங்களா? இந்த உரங்களை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு என்ன உரங்கள் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் டிப்ஸ் நிறையா இருக்குது. நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். சரிங்களா? நன்றி.